தன்னோக்கி தீனா சுத்தப்பின் ஆறிவிடும் நாவினால் சுத்தவல் ஆறாதல்லவா நீர்வளம் நிலவளம் குடிவளம் இந்திய நாடு மலையாள சூழப்பட்ட மன்னனுக்கு மனைவியாய் வாழ்ந்து பொற்படி 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 தெரிவிப்பார்கள். இருந்தாலும் எனக்கோ திருமணம் 10 ஆண்டு காலமா குழந்தையில்லா காரணத்தால் பொற்படி அவளை திருமணம் செய்து அவளுக்கு திருமணம் செய்து 6 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் மன்னரை பார்க்க வேண்டும், அருகாமை காவலில பார்க்க வேண்டும், தங்கையை பார்க்க வேண்டும். உன்னை காணை காண காத்து காத்து அவங்கெல்லாம் பார்த்து
வாடி நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டேன். கொம்ப விடாத ரெண்டு பழுப்ப விடுற பொட்டை மூஞ்ச பச்சை மூவஞ்ச பாத்து தெரியுதான் எனக்கு வைக்காத போய் உங்க அக்கா இருப்பா உங்க அம்மா இருப்பா சாலை இருக்கும் சாலை இருக்கும் அவங்க எல்லாம் வச்சுட்டு வந்து எனக்கு வயிற பொட்டை வணக்கத்து வைக்கிறேமா வாயில பூரடா வணக்கத்தலையருக்கு வணங்குவது யாவருக்கு அழகு. சட்டம் போட்டு பேசி அவங்க யாருக்காவது ஒழியா வணக்கத்தலையருக்கு வணங்குவது யாவருக்கு அழகு. இருந்தாலும் அம்மா நீ ரொம்ப ஆட்ட பழக்கமா ரொம்ப ஆட்டி ஆட்டி பேசுது அம்மா. என்னது ஆட்டுறாங்க கை ஆட்டுறா ஒக்க ஆட்டுவோட தொடப்ப கட்ட தங்கம் வாங்கி பூமை அம்மா உன் தொண்டையே அம்மா வச்சிருக்க என் தொண்டையே அம்மா பெருசி இருந்தா மரத்தை எடுத்தாந்து மூளைய புடி விட்டு மூக்குல யாரு பேசாத அதிகமா பேசுற அம்மா குஞ்சு குடிச்சு வச்சிரும். உலகத்துல மகாராணி அம்மா குஞ்சு வைக்கிறாங்க. அம்மா நெஞ்சு 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 என் நேரமே சரியில்லை இன்னைக்கு. ஏண்டா என் நேரமே நல்லதே பேச வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே சொல்ல வேண்டும். உன் வாயில தெருப்ப போட்டு கொடுத்த எல்ல பெரிய வைக்கு போர் போட்டு கொடுத்து அது மூஞ்சி பத்தி நல்லா மூஞ்சி மாத்தி ஐயா என் நேரம் சரி கிடையாது. எதுக்கு எப்படி நீ கேளு. நாடகம் நேத்தா போன் பண்ணாரு ஓனர் நேத்து உனக்கு போன் பண்ணாங்க. குளிச்சிட்டு பேக் எடுத்து வாசல வச்சு வெளியே வந்து பார்த்தா கருத்து நாய்க்கு வெள்ள முடி போட்டு இருந்தது.
அது போனா போட்டு காட்டுக்கு போனா என்னது கருத்த நாய்க்கு வெள்ள முடி முளைச்சு இருந்தது. அது போனா போட்டு காட்டுக்கு போனா காட்டுக்கு போனேன். காணக்காய் கோணையா இருக்குது. காணக்காய் கோணையா இருக்குது. அது போனா போட்டு வீட்டுக்கு வந்தா மவிட்டு இரும்பா கிடக்குது. அது போனா போட்டுன்னு மம்முட்டி இரும்பா கிடக்குது. அது போனா போட்டு மணல்ல மூத்திரம் பெஞ்சா நுரையா கிளம்புது. சாம்பல்ல மூத்திரம் பெஞ்சா புகையா கிளம்புது. தூங்கனா கண்ணை மூடிடுற. சாப்பாடு வாய பொழுக்குற நேரமே சரி கிடையாது. அம்மா கண்ணம் கருத்துமா பேசுறிய நீ வகுத்துக்கு இன்னதான் தின்றியா? நீ தின்ற பிரியாணி தின்ற. பிபி பிரியாணி. ஆமா பிரியாணி அத சாப்பிடுறியம்மா. என்ன ஆடை இது? ஆடு இந்த நாட்டை நீயும் பொம்பளையா பொறுத்துட்டு பாரு. இது தெரியாது. என்னது தெரியாது? எனக்கு தெரியாது பையா. ஏமா இதுக்கு பேர் தான் நைட் டிராவல். சும்மா அச்சர பாகத்துல கிளம்புனா மெட்ராஸ்ல தான் நிக்கும். என் நடுவுல யாரு வேணாலும் ஏறிக்கலாம், யாரு வேணாலும் இறங்கிக்கலாம். அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இதுக்கு பேரு ஏன் தெரியுமா நைட் வச்சாங்க? இதுக்கு வேலை நைட்ல மட்டும்தான். அதனாலதான் நைட் பேர் வச்சாங்க. அதனாலதான் நைட் பேர் வச்சாங்க. இன்னில இருந்து இதுக்கு பேர் நான் மாத்த போறேன். என்ன மாத்த போறேன்? இன்னில இருந்து இதுக்கு பேரு நைட்டி விட்டு பகல் டீ. யாரு கேட்டு அம்மா நைட்டு போடுறதா நைட்டு சரியா? இது பகலையும் போட்டு சுத்துறாங்க. அதனால பகல் டீ. அம்மா இந்த ஆடைய போட்டுக்கிட்டே ஏகப்பட்ட மகிமை. அம்மா என்னடா மகிமை? அம்மா காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்திருச்சு வாசல்ல சாணியை தெளிச்சிட்டு கையில ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு அப்படி குடிஞ்சு வாசல் பெருக்குனா போது. அம்மா எனக்கு பாரு ஒரு மேல் காத்து. அம்மா பெருக்கும் போது ரோட்டி மேல வண்டியில போறவங்க சைக்கிள் போறவங்க பார்த்து வண்டி ஓட்ட மாட்டாங்க. அம்மா பெருக்கிறத பார்த்துதான் வண்டி ஓட்டுவாங்க. 100 போவாங்க. வீட்டுக்கு வரும்போது 108 வருவாங்க. அது போனா போட்டு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து டிவி ஆன் பண்ணிட்டு அப்படி பேனை போட்டு உக்காந்தா போதும். அப்படி இறங்க பாரு ஒரு கீழ் காத்து. என்னது? கடலோர தென்றல் காத்து மாதிரி நல்லா சிரி இருக்கும். அந்த மாதிரி அம்மா சிரி போடுகிறியா? எனக்கு வேணாம்டா. சரி அது போடு. இந்த நைட் யாருது? அம்மா நீ அவசரமா கூட்டிய என் உடம்புல எந்த துணி தெரியாம இல்ல உட்கார்ந்து இருந்த அரமணியில உட்கார்ந்து பாரு. பக்கத்துல தங்கச்சி போட்டு படுத்திருந்தா அப்படியே உருவி நான் போட்டான்ட்டேன். ஏண்டா உன் தங்கச்சி கதி அதுவா கதிதான் மூஞ்ச பத்தியா? ஆமா இது என்னது? அம்மா இது தெரியாது? எனக்கு தெரியாது பையா. இது என்னது தெரியாது? எனக்கு தெரியாதுடா. அம்மா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. கொரோனா பஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நாடகம் கிடையாது, திருவிழா கிடையாது. தெரியாம குலதெய்வத்துக்கு கும்பிடுறவங்க என்ன உலகமே லாக்டவுன் போட்டாங்க. தெரியாம வைப்பாங்க. அப்படி வரும்போது டூல வரும்போது மட்டும் வச்சிருக்க முடியும் நாடகம். அது வரும்போது போலீஸ்காரங்க நிப்பாங்க, மறந்துவாங்க. மாஸ்க் போடலனா 100,000 ஃபைன் போட்டுருவாங்க. அதெல்லாம் சிந்தனை பண்ணி ஒண்ணு வாங்கி வச்சா காத்துல போறதுன்னு சொல்லிட்டு நான் டபுள் மாஸ்க் வாங்கி வச்சிருக்கேன். என்னடா லோல் பண்றீங்க? ஆமா லோல் போடுறான். இன்னொன்னு நம்பர் 2 அங்க எட்டி பாத்து நிக்குது. ஓஹோ இல்ல பின்ன அம்மா இல்ல ஆண்டா நீங்க மாட்டுக்கு நீத்து ரோல் பண்றீங்க. ஆமா நான் நாய் தெருவு மாட்டுக்கு நீத்து ரோல் பண்றது தொடப்ப கட்டை. ஏன் அம்மா மூஞ்ச பத்தியடா? இல்ல அம்மா ஏண்டா இருந்தாலே இந்த மகத தேசத்துல நீங்க ஒரு பக்கம் அது போறீங்க. என்ன அச்சபத்து நடந்துறா? எனக்கு அந்த வேலை தான். அதே வேலை. நீங்க ஒரு பக்கம் அது போறீங்க. செம்பாயே அந்த வேலை தான் எனக்கு. நீங்க ஒரு பக்கம் அது போறீங்க. மகாராஜா ஒரு பக்கம் அது போறீங்க. இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு மழலை செல்வம் இருந்தால் அழகு தரும்.
பிள்ளை இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம். சுடுகாட்டு சமம். ஏய் இருந்தாலும் நான் பெண்ணா பிறந்தது மண்ணா பிறந்திருந்தா அந்த மண்ணாட்டு வளர்த்து நான் உதவி மண்டலில்லாத குறையால் மனமது வாழலானே எழுதாத குறைக்கு அழுதா தீருமா எனக்கோ திருமணம் செய்து 10 ஆண்டு காலம் குழந்தை கிடையாது. என் தங்கச்சி திருமணம் பண்ணி சொல்லு நமக்குத்தான் பிள்ளை இல்லையே. நமது தங்கையை கட்டி வைத்தார். அதற்கு வாயிலாக ஒரு பிள்ளை பிறந்து அவளுக்கு குழந்தை அவளுக்கு திருமணம் செய்து 6 ஆண்டு காலம் குழந்தை கிடையாது. இருந்தாலும் அண்ணன் ஒரு பக்கம் எழுதுறாங்க, தங்கை ஒரு பக்கம் பணம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். சைலன்ஸ். ஒடுக்க என்னும் மிக மனம் படித்து இதே உத்தமநல்லூர் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் நாட்டாண்மை நம்மை போன்ற நாடகக்காரர்கள்லாம் எங்கு சென்றாலும் மரியாதை செலுத்தக்கூடிய அன்பு அண்ணா அவர்கள் சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய மாரிமுத்து என்று முன்னாள் நாட்டாமை ஐயா அவர்கள் காலம் சென்றதை முன்னிட்டு அவர்கள் பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், அங்கும் பங்காளிகள், இந்த கிராமத்து இளைஞர்கள் அனைவரும் அவர் நினைவாக இதே விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் சன்னகுணம் கிராமத்தை சேர்ந்து ஏழுமலை என்னை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்னார் அவர்கள் மறைந்த மாமேதை அந்த மாரிமுத்து அண்ணா அவர்கள் ஆன்மா சாலோக சாருஜ சாமீப சாருஜ என்று 4ஆம் பதவி அடைய வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். இருந்தாலும் தங்கையை பார்க்க வேண்டும். பாடவத்தேன் அவள் எல்லையிலே